வெல்கம் கோட்கிங். நான் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது HTML பேசிக்ஸ். HTML பேசிக்ஸில் HTML எலிமெண்ட்ஸ்னால் என்ன, HTML ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTML எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்னா என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் டேக் இருக்கும், ஒரு எண்ட் டேக் இருக்கும். எப்பவுமே HTML வந்து ஒரு ஸ்டார்ட் டேக்கும் எண்ட் டேக்கும் இருக்கும். அதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே சேர்த்து தான் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் சின்டாக்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ என்னோட ஓப்பனிங் டேக், அதாவது ஸ்டார்ட் டேக் தான் என்னோட டேக் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H1ன்றது என்னோட ஸ்டார்ட் டேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட கண்டென்ட்ன்றது ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், ஹாய் அப்படின்றது என்னோட கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் டேக் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் வந்து எண்ட் டேக். ஸோ H1 வந்து /H1 சொல்லி நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் என்னோட எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இது. இதில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி H1ன்றது என்னோட ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் H1. ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் தான் HTML ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் என்னோட H1 எலிமெண்ட். இது மாதிரி HTML எலிமெண்ட்டும் இருக்குது. ஒரு HTML ஓப்பன் பண்ணுறாங்க, HTML க்ளோஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. பாடியை ஓப்பன் பண்ணுறாங்க, பாடியை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து HTML எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTML ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட் அப்படின்றது எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்கு வயசு இருக்கும், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தான் எலிமெண்ட்டுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் டேக்ல தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் டேக்ல வந்து நேம் வேல்யூ பேரில் தான் வந்து அது வந்து டிஃபைன் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் அது. என்னோட ஸ்டார்ட் டேக்ல அதோட ஆட்ரிபியூட்டோட நேம் ஈக்குவல் டு அதோட வேல்யூ அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனாகவும் இருக்கலாம், தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட சாம்பிள் பார்த்தோம்னா என்னோட பேராகிராஃப் டேக்ல ஆட்ரிபியூட் நேம் டைட்டில் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த டைட்டிலில் என்னோட ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து ஐஎம்ஏ டூல் டிப் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான அவுட்புட் எனக்கு எப்படி வரும்னா இப்படி தான் வரும். மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்றது வரும். நீங்கள் அதை போய் ஹோவர் பண்ணும்போது ஐஎம்ஏ டூல் டிப் அப்படின்றது தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து நான் இப்படி டிஸ்பிளே பண்ணி காமிச்சாலும் நீங்கள் மேனுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சஜஷனோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.